ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹைக் வித் சிவாஜி. நம்ம ராமேஸ்வரம் ஒன் டே ட்ரிப் போனோம்னா எந்தெந்த பிளேஸ் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் ராம்நாட்டிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அரியமான் பீச் தான். இந்த பீச் ராம்நாட்லேருந்து 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த பீச்சுக்கு. நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்ம ஒர்த்தான பிளேஸ் இது. இந்த பீச்சில் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அரியமான் பீச்சில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். இப்போ நாம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ். இந்த பாம்பன் பிரிட்ஜ் தான் நம்மளை வந்து ராமேஸ்வரம் தீவு கூட இணைக்குது. இந்த பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறதை பார்க்குறதுக்காகவே இங்கே நிறைய பேர் வருவாங்க. 1914 தான் வந்து இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணாங்க. இந்த பிரிட்ஜோட லென்த்து பார்த்தீங்கன்னா 2.3 கிலோமீட்டர். இப்போ இங்கே ஒரு புதுசாக ஒரு பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணல. நம்ம பாம்பன் பிரிட்ஜ் பார்த்துட்டு அடுத்து வந்து பார்க்க போகிற பிளேஸ் வந்து வில்லுண்டி தீர்த்தம். இந்த இடத்தோட வரலாறு வந்து இந்த போர்டில் எழுதி வச்சுருக்காங்க. அப்துல் கலாம் அவர்களோட நினைவிடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே வந்து மொபைல் அப்புறம் கேமரா எதுவுமே அலௌடு கிடையாது உள்ள. நம்ம மொபைல் இல்லை கேமரா வச்சுருந்தோம்னா வந்து ஆப்போசிட்டில் கடைகள் இருக்குல்ல, அங்கே கொடுத்து வச்சுட்டு போகணும். அங்கே வந்து லாக்கர் வச்சுருக்காங்க. 5 ரூபா வந்து வாங்குறாங்க. காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு இங்கேருந்து மணல் அப்புறம் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு காசிக்கு போவாங்க. காசி போயிட்டு மணலை கங்கையில் போட்டுட்டு அந்த தீர்த்தத்தை வந்து காசி விஸ்வநாதருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே உள்ள கங்கையிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்களாம். இங்கே கோயிலுக்குள்ள வந்து மொத்தம் 22 தீர்த்தம் இருக்குது. இங்கே உள்ள அம்மனை வந்து பர்வவர்தினி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மூலவரை வந்து ராமநாத சுவாமி அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கே அக்னி தீர்த்தத்தில் செய்கிற ஒவ்வொரு பூஜைக்கும் வந்து கட்டண விவரம் வச்சுருக்காங்க. பாதி இது அழிஞ்சிருச்சு, அரைகுறையாதான் தெரியுது. மொத்தம் வந்து 11 பூஜைகள் இங்கே பண்ணுறாங்க. செக் போஸ்ட் தானே கொஞ்சம் நேரத்தில் ரைட்டில் கட்டாங்க ஜடா தீர்த்தம். அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ரோடெலாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. கோயிலில் யாருமே இல்லை, நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். 2:30 தான் ஆகுது. டைமிங் எதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு. அதனால தான் இப்போ யாரும் வரல போல். நம்ம அப்படியே கிளம்புவோம். அடுத்து வந்து கோதாண்டரம்பர் கோயிலுக்கு போகலாம். ராவன் வந்து போரில் தோற்றதுக்கப்புறம் அவரோட தம்பி விபீஷணருக்கு வந்து முடிசூரிய இடம் இதுதானா மன்னரா. கோதாண்டரம்மர் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து மிதக்கங்கள் இருக்குது. அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். நிறையா பேர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுருக்காங்க. முடித்தோன்னே அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு முன்னாடியே மிதக்கங்கள் இருக்குது, போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 20 ரூபா. இந்த கல் தானா. சரி, 2 கொடுங்க. தனுஷ்கோடியில் அழிஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே பின்னாடி வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா 1964 டிசம்பர் 23 அன்றைக்கி ஏற்பட்ட வங்கக்கடலில் ஏற்பட்ட புயலில் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் இது வந்து வாழ தகுதியற்ற இடமா அறிவிச்சிருச்சு. இப்போ இருந்தாலும் கொஞ்சம் பேர் மீனவ மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இங்கே வர்ற இந்த டூரிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருக்குது. இந்த சங்கு சிற்பிகள் இதெல்லாம் வந்து அங்கே வைக்கிறாங்க. கோதாண்டராமர் கோயிலில் வந்து ஒருத்தர் கோயில் வாசலே நின்றுட்டு முன்னாடி வந்து மிதக்கங்கள் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஏன் அவர் அதை சொன்னார்னா, என்ட்ரி டிக்கெட் வசூல் பண்ணுறதுக்காக அந்த வேலையை பார்க்குறாரு அவர் கோயிலில்.
என்ன அதிசயம் தெரியல, இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா ரெண்டுமே அமைதியாக இருக்குது. லாஸ்ட்டாக நான் வந்தப்போலாம் அந்த இடத்துல நின்று பேசவே முடியல, அவ்வளோ இது அலை அடிச்சிச்சு, காற்று அடிச்சிச்சு. இந்த தண்ணி வந்து ரோட்டில் விழுந்துச்சு, அலை அப்படியே வந்து இந்த பாறையில் அடித்து ரோட்டில் வந்து விழுந்துச்சு. அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அமைதியாக இருக்குது. இந்த இடத்துக்கு ஏன் அரிச்சல் முனைன்னு பேர் இருந்துச்சுன்னா, அடிக்கடி இந்த மாதிரி தான் மண்ணெரிப்பு ஏற்பட்டு நம்ம ஒரு இடம் வந்து பார்த்துட்டு போகும்போது இருக்கும்ல, அது மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது இருக்காது. அதாவது இப்போ லாஸ்ட்டாக வந்தப்போ ஃபுல்லாக இருந்துச்சு தண்ணி, அரிச்சல் முனை ஃபுல்லாக ஏறி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. அந்தளவுக்கு வந்து மண் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி இடத்தோட வந்து தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம வந்து பார்க்கும்போது. இங்கேருந்து இலங்கையோட தலைமன்னார் வந்து 15 கிலோமீட்டர் தான். அரிச்சல் முனைக்கு வந்து பஸ்ஸு வருது. அது இல்லாமல் வந்து ஷேர் ஆட்டோ அதிகமாக வருது எங்கள் கோயிலேருந்து. நீங்கள் ஷேர் ஆட்டோலேயும் வந்துட்டு போயிடலாம், அப்படி இல்லைனாலும் பஸ்ஸும் இருக்குது. இந்த பில்லர் இருக்குல்ல, அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ தரையெல்லாம் தெரிஞ்சிச்சு, உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ட்ரிப் வரும்போது எதுவுமே தெரில, ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. இப்போ அந்த ரைட் சைடில் வந்து தரை தெரியுது, உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி. ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு விதமாக இருக்குது. இங்கே வந்துட்டு எப்போதுமே போலீஸ் இருப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப உள்ளே போய் கடலுக்குள்ளே குளிச்சிடக்கூடாதுங்கிறக்காக. உள்ளே வர்றதுக்கு வந்து வெளியில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். 5 மணி வரை தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வர்றதா இருந்தால் சீக்கிரமாகவே வந்துட்டு போயிருங்க. இப்போ நான் வரும்போதே தனுஷ்கோடியிலாம் கடைகள்லாம் அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4:30 ஆகுது, இப்போயே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் தான் ரொம்ப அதிகம் இன்றைக்கி. வெயிலில் என்ன கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு. வெயிலாக இருக்கவும் நிறைய இடத்துல போய் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. என்னடா குளிக்கிறீங்க? குளிக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ணுறாங்க. இங்கே தான் வந்து இந்திய பெருங்கடலும் வங்காள விரிகுடாவும் ஒன்றா சேருது. Hi bro, how are you? Fine bro. We are from Delhi. I'm Delhi. Wow. कौन सा चैनल है आपका? Hello, how are you Shivaji? We are from Delhi. Delhi. Did you enjoying your vlog? Bye bye. Bye bro, bye. Bye. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.